6, 7, 8 ஆகிய வசனங்கள். அந்தபடி கிரியைகள் இல்லாமல் தேவனால் நீதிமான் என்று எண்ணப்படுகிற மனுஷனுடைய பாக்கியத்தை காண்பிக்கும் பொருட்டு எவர்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவருடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள். எவனுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான் என்று தாவீது சொல்லி இருக்கிறான். 4ஆம் அதிகாரம் முழுவதும் நீதிமானாக்கப்படுதல் என்பதை குறித்த போதனை என்று நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன். யூதர்கள் மத்தியிலேயும் மற்றவர்கள் மத்தியிலேயும் தேவனுக்கு முன்பாக வந்து நிற்கக்கூடிய திராணி மனுஷனுக்கு அவனுடைய நற்கிரியைகள் மூலமாய் உண்டாகிறது என்கிற ஒரு கருத்து ஆழமாக இருந்து வந்தது. குறிப்பாக யூதர்கள் மத்தியிலே 10 கற்பனைகள், நியாயப்பிரமாணம் இவைகளை கைக்கொள்வதன் மூலமாக ஒரு மனுஷன் தேவன் முன்பாக தகுதி பெறுகிறான் என்கிற எண்ணம் அவர்களுக்குள்ளே இருந்தது. 10 கற்பனையை கைக்கொள்ள முடியாது என்று நான் ஏற்கனவே உங்களுக்கு போதித்து விட்டேன். அதை ஆண்டவர் கொடுத்ததே கைக்கொள்ளியுமே இருக்கிறது, பாவம் இருக்கிறது, நன்மை அவன் செய்ய முடியாது என்பதை காண்பிப்பதற்காக தான் 10 கற்பனையை கொடுத்தாரே ஒழிய அதை அவன் செய்து அதன் மூலமாக வந்து தேவன் முன்பாக நிற்கும்படியாக அல்ல என்பதை ஏற்கனவே நாம் படித்தோம். இந்த சுய நீதி, அதாவது தங்களுடைய நீதியை சார்ந்து தேவனிடத்தில் வருகிற இந்த சுவாபம் மனிதர் மத்தியிலே அதிகமாக இருந்தபடினாலே பவுல் அப்போஸ்தலன் அதை குறித்து திட்டவட்டமாய் போதிக்கிறார். ரட்சிப்பு என்பது நம்முடைய சுயநீதியின் மூலமாய் வருகிறதல்ல, நாம் நல்லவர்களாக இருப்பதனால் நாம் நீதிமான்களாக எண்ணப்படுகிறதல்ல, நாம் விசுவாசிக்கிறபடினாலே நமக்காக நம்முடைய பாவங்களுக்காக இயேசு மரித்தார், ரத்தம் சிந்தினார் என்பதை விசுவாசிக்கிறதுனாலே தான் நாம் நீதிமானாக்கப்படுகிறோம் ஒழிய நம்மளே ஏதோ நன்மை இருக்கிறது, நாம் மற்றவர்களை விட நல்லவர்கள் ஆகியால் நாம் தேவன் முன்பாக வந்து நிற்கலாம் என்கிறது தவறான கருத்து. இதை அவர்களுக்கு வலியுறுத்தும்படியாக முக்கியமாக 4ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாமை எடுத்து காட்டுகிறார். உதாரணமாக ஆபிரகாம் யூதர்களுக்கு அந்த இனத்துக்கே தகப்பன். என்ன சொல்லுகிறார்? உங்க இனத்துக்கே தகப்பனான ஆபிரகாமே தன்னுடைய கிரியினாலே ரட்சிக்கப்படவில்லை, நீதிமானாக்கப்படவில்லை. அவரே விசுவாசத்தினாலதான் நீதிமானாக்கப்பட்டார். அவர்கிட்ட பல குறைகள் உண்டு. அவர் ஒரு சாதாரண மனுஷன் தான், எல்லா மனுஷரை போலதான். ஆனால் தேவனை விசுவாசித்தார். தேவன் அவருக்கு வெளிப்படுத்தின சுவிசேஷத்தை விசுவாசித்தார். கிறிஸ்து வருவார், மரிப்பார், ஜீவனை விடுவார், உயிர் தெழுவார் என்பதை குறித்தெல்லாம் அவருக்கு ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது நிழலாட்டமாய். அதை விசுவாசித்தார். ஆகையால் தான் அவர் நீதிமானாக எண்ணப்பட்டாரே ஒழிய அவரிடத்திலே ஏதோ பெரிய ஒரு நல்ல காரியம் இருந்ததுனால் அவர் நீதிமான் ஆகல என்று ஆபிரகாமை குறித்து அவர் சொல்லுகிறார். ஆபிரகாமே அப்படி என்று சொன்னால் நீங்கள்லாம் எப்படி என்கிற விதத்திலே அது சொல்லுகிறார். சொல்லிக்கொண்டே வரும்போது நடுவில் தாவீதையும் சுட்டி காட்டுகிறார். ஆபிரகாமை குறித்து தான் அந்த அதிகாரம் முழுவதும். நடுவில் கொஞ்சம் தாவீதும் அப்படிதான். தாவீது ஆனால் நியாயப்பிரமாணத்துக்கு கீழே வாழ்ந்தவன். ஆபிரகாம் நியாயப்பிரமாணம் வருவதற்கு முன்பதாகவே வாழ்ந்தவன். 10 கற்பனை எல்லாம் கொடுக்கிறதுக்கு முன்பாகவே வாழ்ந்தவன், கொடுக்கப்படுவதற்கு முன்பதாகவே. ஆகையால் 10 கற்பனையின் மூலமாக அவன் நீதிமான் ஆக்கப்படவில்லை. ஏனென்றால் அது இல்லவே இல்லை அவன்கிட்ட. அவனுக்கு விசுவாசம் தான் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு 10 கற்பனைக்கு கீழ்ப்படிய வேண்டிய அவசியத்தில் வாழ்ந்த ஒருவன் தாவீது. 10 கற்பனை மற்றும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழாக வாழ்ந்த தாவீதை சுட்டி காட்டி அவனும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழே வாழ்ந்தாலும் அவன் நியாயப்பிரமாணத்தினால் நீதிமானாக்கப்படவில்லை. அவனே சொல்லுகிறான், கேளுங்கள் என்று சொல்லி தாவீதின் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகளை இங்கே சொல்லுகிறார். தாவீது 32ஆம் சங்கீதத்திலே 1 முதல் 3 வசனங்களிலே இதை சொல்லுகிறார். அதைத்தான் இங்க வாசித்தோம். அதை நான் வாசிக்க வேண்டியதில் எழுதி வைத்துக் கொண்டால் போதும். சங்கீதம் 32ஆம் சங்கீதத்திலே 1 முதல் 3 வசனங்களிலே தாவீது இப்படி சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறான்? எவருடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவருடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள். எவனுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான் என்று தாவீது சொல்லி இருக்கிறார் என்று சொல்லுகிறார். இந்த தாவீது சொன்ன காரியத்தை தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். மேற்பூச்சாக பார்த்தால் தாவீது என்ன சொல்லுகிறார்? நான் நீதிமானானது தேவன் முன்பாக வந்து தேவனுடைய பிள்ளையா இருப்பது என்னுடைய கிரியினால் அல்ல, என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, என்னுடைய அக்கிரமங்கள் மூடப்பட்டது, அது நிமித்தமாக தான் நான் தேவனிடத்தில் வந்தேன். நான் ஏதோ நல்ல ஒரு யோகியனா இருக்கிறதுனால நான் தேவனிடத்திலே வரவில்லை, ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. நான் எல்லாரும் போல பாவியும் அக்கிரமக்காரனா இருந்தாலும் அவரை விசுவாசித்ததுனாலே என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, மூடப்பட்டது, ஆகையால் தான் தேவனிடத்தில் வந்தேன் என்று தாவீது சொல்லுகிறார். நியாயப்பிரமாணங்கள் என்னை நீதிமானாக்கவில்லை, 10 கற்பனை என்னை நீதிமானாக்கவில்லை, கர்த்தருடைய கட்டளைகள் என்னை நீதிமானாக்கவில்லை. அவைகள் என் பாவி என்பதை தான் சுட்டி காண்பித்தது. நான் பாவி என்பதை உணர்ந்தேன்.
கற்பனைகளை பார்க்க பார்க்க அதை செய்ய முயற்சி செய்ய நான் பாவி என்பதை, அக்கிரமக்காரன் என்பதை அதிகமாக உணர்ந்தேன். உணர்ந்த போது என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. ஏனென்றால் நான் பாவி என்று உணர்ந்த உடனே தேவனிடத்தில் சென்றேன். என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, என்னுடைய அக்கிரமங்கள் மூடப்பட்டது. ஆகையால் தான் நான் நீதிமானாக்கப்பட்டேன் என்று தாவீது சொல்லுகிறார். அந்த தாவீது சொல்லுகிற காரியத்தை சற்று ஆழமாய் பார்த்தால் சில காரியங்களை விளங்கிக் கொள்வோம். குறிப்பாக பாவ மன்னிப்பை குறித்தும் பாவம் மூடப்படுகிறதை குறித்தும் இன்றைக்கு குறிப்பாக சில காரியங்களை சொல்ல விரும்புகிறோம். அதுக்கு முன்னதாக ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். எவர்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவர்களுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ என்று சொல்லி இருக்கிறது. எவர்கள் என்று சொல்லி இருப்பதன் மூலமாக அப்போஸ்தலனாகிய பவுல் இன்றைக்கு இருக்கிற சபையை அவர் சுட்டி காண்பிக்கிறார். கிறிஸ்துவை விசுவாசித்து சபையிலே வந்து கிறிஸ்துவை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்வதன் மூலமாக சபையில் அங்கத்தினரானவர்களை சுட்டி காண்பிக்கிறார். அவர்களை சொல்லுகிறார், எவர்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ. சபை என்று சொன்னால் அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள், பாவங்கள் மூடப்பட்டவர்கள், அவர்கள் இருக்கிற இடம்தான் அது என்பதை பவுல் அப்போஸ்தலன் நினைவுபடுத்துகிறார். தாவீது அந்த காலத்திலே சொல்லிவிட்டார், எவர்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவர்களுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ என்று. இங்கு இருக்கிற அனைவரும் ஏதோ நம்முடைய தகுதியினாலே ஒரு சபையில வந்து நாம் சேருகிறது அல்ல. ஏதோ நாம் சமுதாயத்தில் அந்தஸ்துடையவர்களாக சில காரியங்களை உடையவர்களாக இருக்கிறபடினாலே ஒரு சபையில வந்து நாம் அங்கத்தினர்களாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது கிடையாது. அப்படியல்ல சபையில சேருவது. உலகத்தின் பல பகுதிகளிலே சபை என்று சொன்னால் அப்படி ஆயிட்டது, பெரிய கிளப் மாதிரி. பணக்காரங்க சபை, ஏழைங்க சபை, இந்த ஜாதிக்காரங்க சபை, அந்த ஜாதிக்காரங்க சபை, இப்படி கேவலமான காரியங்கள் உலகம் முழுவதும் நடந்து கொண்டு வருகிறது. சபை என்று சொன்னால் ஒரு பெரிய ஒரு கிளப் மாதிரி நினைத்துக் கொண்டு, இதுல எங்களை போல இருந்தா தான் நாங்கள் உங்களை சேர்ப்போம், எங்க ஜாதியா இருந்தா தான் சேர்ப்போம், எங்களுடைய இனத்தவரா இருந்தா தான் நாங்க சேர்ப்போம், எங்களை போல ஒரு சமுதாயத்தில் அந்தஸ்துள்ளவர்களா இருந்தா தான் சேர்ப்போம் என்று சொல்லி அப்படியெல்லாம் சபைகள் இன்றைக்கு இருந்து கொண்டு வருகிறது. சபை என்று சொன்னால் ஜனங்கள் அப்படித்தான் அநேக நேரங்களிலே எண்ணுகிறார்கள். சபை என்று அப்படிப்பட்டதல்ல. சபை என்பது என்ன? பாவங்கள் மூடப்பட்டு அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்ட மக்கள், உண்மையாகவே ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்ற மக்கள் கூடி வருகிற இடம் அது. அவர்கள் ஏழையா இருந்தாலும் சரி, பணக்காரராக இருந்தாலும் சரி, படித்தவராக இருந்தாலும் சரி, படிக்காதவராக இருந்தாலும் சரி, எந்த குலம் கோத்திரத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட பின்னணியிலிருந்து வந்தாலும் சரி, சபை என்பது அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டு பாவங்கள் மூடப்பட்ட அனுபவம் உள்ள மக்கள். தாவீதை போல என்னுடைய அக்கிரமம் மன்னிக்கப்பட்டது, என்னுடைய பாவங்கள் மூடப்பட்டது, நான் விசுவாசித்தேன், இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், ஆகையால் தேவன் என்னை நீதிமானாக்கினார், அவருக்கு முன்பாக நிற்கக்கூடிய திராணியை பெற்றிருக்கிறேன், அவருடைய குடும்பத்தில் அங்கத்தினராக இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய மக்களை உடையதுதான் சபையை ஒழிய மற்ற விதமான மெம்பர்ஷிப்புகள் கிடையாது. 84ஆம் சங்கீதத்துக்கு திருப்போம். ஒரு அருமையான காரியத்தை அங்கு பார்ப்போம். 84ஆம் சங்கீதத்திலே தான் தேவனுடைய வாசஸ்தலத்தை குறித்து அருமையாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கேதான் 1000 நாட்களை பார்க்கலும் உடைய பிரகாரங்களிலே செலவிடும் ஒரு நாள் மேன்மையானது என்றெல்லாம் சங்கீதக்காரன் சொல்லுகிறார். அந்த முழு சங்கீதமே தேவனுடைய வாசஸ்தலத்தை குறித்து, அங்கே சேருவது எவ்வளவு நல்லது, அவருடைய சமூகத்தில் இருப்பது எவ்வளவு மேன்மை என்றெல்லாம் சொல்லுகிறார். அதை ஒரு நேரம் நன்றாக வாசித்து தியானம் பண்ணுங்கள். ஆனால் இப்பொழுது நான் 3ஆம் வசனத்தை மட்டும் வாசிக்கிறேன். தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய சமூகத்தை குறித்து தாவீது பேசும்போது சொல்லுகிறார். 3ஆம் வசனத்திலே, என் ராஜாவும் என் தேவனும் ஆகிய சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும், தகவலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே என்று சொல்லுகிறார். அதாவது கர்த்தருடைய வாசஸ்தலத்தை பற்றி பேசுகிறார். அங்கே கர்த்தருடைய பீடம் இருக்குது, ஆல்டர். அந்த ஆல்டர்ல தங்கி இருக்கிற அடைக்கலான் குருவிக்கும் தகவலான் குருவி குறித்தும் சொல்லுகிறார். அடைக்கலான் குருவியும் தகவலான் குருவியும் வந்து அங்கே தஞ்சம் பெறுகிறதாம். அங்கே குருவி ஒண்ணு வந்து தங்கல. கர்த்தருடைய பீடங்கள்ல வந்து குருவி தங்குறதுக்கு ஒண்ணு அவங்க அனுமதிக்க மாட்டாங்க. குருவி வந்து தங்கவும் இல்லை. குருவி எல்லாம் வந்து கூடு கட்டிட்டு இருக்குது, ஐயா உங்களுடைய ஆல்டர்லன்னு சொல்லல. அவர் என்ன சொல்லுகிறார்? அடைக்கலான் குருவிக்கும் தகவலான் குருவிக்கும் அங்கே இடம் உண்டு என்று சொல்லுகிறது மூலமாக அங்கே வந்து தஞ்சம் அடைகிற மக்களை அவர் வர்ணிக்கிறார் அந்த வார்த்தைகளால். அடைக்கலான் குருவினா என்ன? புதிய ஏற்பாட்டில் நாம் வாசிக்கிறோம், 1 காசுக்கு 2ம் 2 காசுக்கு 5ம் கிடைக்குதான். அவ்வளவு சீப்பு. 1 பைசாக்கு 2, 2 பைசாக்கு 5, அவ்வளவு சீப்பா கிடைக்கக்கூடிய ஒரு சின்ன பறவை, ஒரு சின்ன குருவி. அது ஒன்றும் யாரும் பெருசா எண்ணுகிறது இல்ல. எங்க பார்த்தாலும் கிடைக்குது, அவ்வளவு சுலபமா கிடைக்குது. அதை ஒன்றுமில்லை தான் எண்ணுகிறார். இட்ஸ் a symbol of worthlessness.
அதுக்கு எந்த விதமான மேன்மையும் கிடையாது, அதுக்கு எந்த விதமான பெரிய தகுதியும் கிடையாது. ஒரு பைசாக்கு 2, 2 பைசாக்கு 5 என்று கிடைக்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு பறவை. இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறார், அந்த அடைக்கலான் குருவிக்கு உம்முடைய பீடத்தண்டையில வீடு கிடைத்து விட்டது, தங்கக்கூடிய வீடு கிடைத்து விட்டது என்று சொல்லுகிறார். சபையில் இருக்கிற மக்களை குறித்து அவர் வர்ணிக்கிறார். என்ன வர்ணிக்கிறார்? எந்த விதமான தகுதியற்றவர்கள், தேவனுடைய பிரசனத்துக்கு முன்பாக வந்து நிற்கக்கூட தகுதி இல்லாதவர்கள், பாவிகளும் அக்கிரமக்காரலுமாய் இருந்தவர்கள், தூரமாய் இருந்தவர்கள், ஒன்றுமில்லாமற் போனவர்கள், அக்கிரமங்களிலே சிக்கி கிடந்தவர்கள், அப்பேற்பட்டவர்கள், தாழ்ந்தவர்கள், அவர்கள் வந்து விசுவாசித்து அடைக்கலான் குருவை போல ஒன்றுமில்லாமல் இருந்தவர்கள், அவ்வளவு சாதாரணமான மக்கள் தேவனை இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அணுகி இயேசுவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டபடினாலே அவர்களுக்கு அங்க வீடு கிடைத்திருக்குதா? எங்க வீடு கிடைத்திருக்கிறது? கர்த்தருடைய பீடங்கள் அண்டையில வீடு கிடைத்திருக்கு. எத்தனை பேர் சொல்றீங்க எனக்கு வீடு கிடைச்சிருக்காங்க, கர்த்தருடைய சமூகத்தில் நான் தங்க முடியும்? அநேகர் நாம் அடைக்கலான் குருவியை போல இருந்தோம். ஒன்றுமில்லை நம்முடைய வாழ்க்கையில, ஒரு விதமான மேன்மையும் கிடையாது, மேன்மை பாராட்ட ஒன்றுமில்லை, தகுதிகள் விசேஷமான தகுதிகளோ பெரிய மேன்மையோ ஏதும் இல்லாத நேரத்திலே ஒன்றுமில்லாமல் கிடந்த வெறுமையாய் கிடந்த நம்மை வெறும் விசுவாசத்தின் மூலமாக இயேசுவை ஏற்றுக்கொண்ட அந்த ஒரே காரணத்தின் மூலமாக அவருடைய பீடங்கள் அண்டையிலே அவருடைய சமூகத்திலேயே நாம் தங்கும்படியாக தேவன் அந்த பெரிய ஸ்லாக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். இருக்கிறீங்களா? தகைவலான் குருவின்னு சொன்னா இட்ஸ் a symbol of restlessness. அதுக்கு அது ஓய்வே இல்லாத ஒரு பறவைக்கு அடையாளமா இருக்கு, ஒரு வாழ்க்கைக்கு அடையாளமா இருக்குது. தகைவலான் குருவினா காலையில சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாலேயே அது கிளம்பி பறக்க ஆரம்பிச்சிடும். பறக்கிறதுனா ஒரு சீரா அப்படியே போய் அப்படியே மேல போகாது, விறுவிறுன்னு இப்படி இப்படி பறக்கும். பாத்திருக்கீங்களா? விருட்டுன்னு இப்படி போகும், திடீர்னு இப்படி ஓடி வரும். அது பறந்துகிட்டே இருக்கும். என்னமோ ஒரு ரெஸ்ட்லெஸ் ஃபீலிங் அதுக்கு ஏதோ ஒரு அமைதலாவே இருக்க முடியாது, பரபரப்பாவே இருக்கும். அது எப்பவும் இப்படியும் அப்படியும் அங்கேயும் இங்கேயும் அலைந்து கொண்டே இருக்கும். அதை யாராவது நின்று கொஞ்சம் வேடிக்கை பார்க்கலாம், கொஞ்சம் பார்த்தா கொஞ்ச நேரத்தில் நமக்கே வெறுத்து போயிடும். இதைப்பா ஃபாலோ பண்ணியே, அங்க பார்த்தா இங்க இருக்கும், திடீர்னு பார்த்தா இங்க பறக்கும், அப்புறம் அங்க பறக்கும், நமக்கே அதை ஃபாலோ பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். தகவலான் குருவினா அது ஒரு சிம்பிள் ஆஃப் ரெஸ்ட்லெஸ்னஸ், ஓய்வில்லாமல் எப்போதும் சலசலப்போடு பரபரப்போடு அங்கேயும் இங்கேயும் பறந்துகிட்டு அலைஞ்சுகிட்டு இருக்கிற ஒரு பறவை அது. அநேகருடைய வாழ்க்கை அப்படி இருந்தது. கத்திரண்டையில் வருவதற்கு முன்பதாக ஓய்வில்லாத வாழ்க்கை, மன நிம்மதி இல்லாத வாழ்க்கை, சந்தோஷம் இல்லாத வாழ்க்கை. காஞ்சிபுரத்தில் கூட்டம் வச்சாங்க, அநேகர் வந்து சாட்சி சொன்னார்கள். அதுல ஒரு 2 பெண்கள் வந்து சாட்சி சொன்னார்கள். ஒரு அம்மா சொன்னாங்க, வாழ்க்கையில நிம்மதியே கிடையாது, ஒரு வருஷமா வீட்டை விட்டு ஓடிடலான் இருந்தேன், எங்கேயாவது ஓடியே போயிடலாம், புருஷன் மனைவி புருஷன் பிள்ளைகள் எல்லாம் விட்டு குடும்பத்தையே அப்படியே கைவிட்டு விட்டு ஓடிடலான் இருந்தேன், எங்கேயாவது போய் ஒளிஞ்சு போலான் இருந்தேன், அவ்வளவு நிம்மதி இல்லாத நிலை, என்னுடைய வாழ்க்கையே நிம்மதி இல்லாத நிலையா. அப்புறம் சொன்னாங்க, ஒரு வருஷமா தூங்கவே இல்லைங்க, ஏதோ 1 மணி நேரம் 2 மணி நேரம் அப்படி அசந்துருவேன், அவ்வளவுதான், மற்றபடி ஒரு வருஷத்துல ஒரு நாள் கூட ராத்திரி படுத்து நான் காலையில் எந்திரிச்சது கிடையாது, நிம்மதியே கிடையாது என் வாழ்க்கையில. இந்த கூட்டத்துக்கு நான் முன்னால வந்தேன், வந்து பிறகு 3வது நாள் சாட்சி சொன்னாங்க அந்த அம்மா, இந்த கூட்டத்துக்கு நான் 3 நாளா வர்றேன், கடந்த சில இரவுகளாக தான் அந்த கூட்டத்துக்கு வந்த பிறகுதான் நான் தூங்கவே ஆரம்பிச்சேன், முழு இரவு நான் நேற்று இரவு நல்லா தூங்குறேன், எனக்கு நிம்மதி வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா ஒரு இந்து அம்மா, எங்கேயோ கிராமத்துல இருந்து வர்றாங்க, ஒன்னும் தெரியல, கிறிஸ்தவம்னா என்னன்னு தெரியல, கிறிஸ்துவ குறித்து ஒன்னும் தெரியல, அங்க நான் பிரசங்கித்தது தான் தெரியுது. அந்த அம்மா சொல்றாங்க, இதுல எப்படியா நானா சேர்ந்துடலான் இருக்கிறேன், இதுல நானா வந்து சேர்ந்துடலான் இருக்கிறேன், எப்படி சொல்லுங்க, இது எனக்கு இதுவரைக்கும் கிடைக்காத நிம்மதி, என் மனம் அப்படியே அலைந்து கொண்டிருந்தது, ஓடி போயிடலாமா, அப்படியே மன நிம்மதி இல்லாமல் வாழ்ந்து கொண்டு சாகலாமான் இருந்த என்னை, தூக்கம் இல்லாத இருந்த என்னை முழு இரவும் தூங்க வைத்தார் இயேசுநாதர். இந்த இயேசுநாதரையே நான் பின்பற்ற விரும்புறேன், அவருக்காகவே வாழ விரும்புறேன் என்று சொன்னாங்க. என்ன பண்ணாங்க அந்த அம்மா? ஒன்னும் செய்யல, ஒண்ணுமே தெரியாது அந்த அம்மாவுக்கு. அந்த அம்மாவுக்கு ஒரு பெரிய மேன்மை கிடையாது, தகுதி கிடையாது, அந்த அம்மாவுக்கு ஒரு பெரியான ஒரு உயர்வான பதவியோ ஏதோ கிடையாது. அந்த அம்மா ஏதோ விசேஷமா வந்து கூட்டத்தில் ஓரத்தில் ஒரு சேர்ல உட்கார்ந்து இல்ல, அந்த அம்மா வந்து பாவம் கிராமத்திலிருந்து வந்து நடந்து வந்தாங்களோ, கட்ட வண்டியில வந்தாங்களோ, எப்படி வந்தாங்களோ, ஒரு சாதாரண ஒரு பெண் அங்க வந்து மணிக்கணக்கா காத்திருந்த அந்த கூட்டத்தில் ஜனத்தின் மத்தியில உட்கார்ந்து அவ்வளவு கூட்டத்தின் மத்தியில பிரசங்கிக்கிற வார்த்தைகளை விசுவாசித்து இயேசுவை நோக்கி கூப்பிட்டு ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையில நிம்மதி அடைந்தார்கள். அநேகருடைய வாழ்க்கை சபையில் இருக்கிறவர்கள் யார்?
பெரிய பதவியிலிருந்து வந்து சபையில ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி மெம்பர்ஷிப் வாங்கி நான் உங்க சபையில சேர்ந்துக்கிறேன், என்னால உங்களுக்கும் கொஞ்சம் மதிப்பு வரும் அப்படின்னு சேர்ந்தவங்க கிடையாது. அப்படிப்பட்ட சபை இது அல்ல. அப்படிப்பட்ட சபை இயேசு கிறிஸ்துவின் சபையும் கிடையாது. இருக்கிறீங்களா? பெரிய அந்தஸ்திலும் பதவியிலும் உயர்விலும் உள்ளவர்கள் ஏதோ வந்து சபைக்கு ஏதோ உபகாரம் பண்றேன், நான் வந்து உங்க சபையில சேர்ந்துக்கிறது சபை கிடையாது. அதுக்கெல்லாம் இங்க இடம் கிடையாது. சபை என்றால் என்ன? இயேசு கிறிஸ்துவை நம்பி வந்து விசுவாசித்து இயேசுவின் சந்தோஷத்தை சமாதானத்தை பெற்று அலைந்து கொண்டிருந்தவர்கள், நிம்மதி இல்லாமல் இருந்தவர்கள், சமாதானம் இல்லாமல் இருந்தவர்கள், இயேசுவின் மூலமாக சமாதானத்தை பெற்று இந்த அற்புதமான ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றபடினாலே அங்க வந்து சேருகிறார்கள். அதைத்தான் நீங்க சொல்லுகிறார், தகவலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்தது. இந்த அலையிற பறவை தகவலான் குருவி விருட்டு விருட்டு அங்கேயும் இங்கேயும் ஓடுத, ஓய்வு இல்லாம. காலையில சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னால ஓடிடுது, ஓயவே ஓயாது. கொஞ்சம் அப்படி ராத்திரில வந்து அடைக்கலம் போகிறதோடு சரி. ஆனா சில சீசன்கள்ல, மேட்டிங் சீசன்கள்ல அது வந்து நீண்ட நாட்கள் அந்த கூடுல தங்குமாம். நீண்ட நாட்கள் இந்த மேட்டிங் சீசன்ல வந்து அந்த கூடுகள்ல தங்குமாம். அதுக்கே ஒரு உணர்வு வரும், இது மேட்டிங் சீசன், நான் போகணும்னு. அப்ப வந்து அந்த கூடுகள்ல தங்குமாம். பாருங்க, மனிதனுக்குள்ளாக ஆண்டவர் ஒரு உள்ளுணர்வை கொடுத்திருக்கிறார். மனிதன் இந்த உலகத்தில் எல்லா விதமான ஐஸ்வர்யத்தையும் படிப்பையும் எல்லாம் மேன்மையும் உடையவனா இருந்தாலும் அவனுக்குள்ள ஆவிக்குரிய ஒரு தேவை இருக்கிறது. அந்த தேவை சந்திக்கப்படுகிறதுக்கு முன்பதாக அவன் நிச்சயமாக சந்தோஷமா இருக்கவே முடியாது. சாப்பாடு வேண்டிய மட்டும் சாப்பிடலாம், வயிறு நிறைஞ்சிடலாம், திருப்தியாக மாட்டான். படிப்பு வேண்டிய மட்டும் படிக்கலாம், அறிவு நிறைஞ்சிருக்கலாம், ஆனாலும் அவனுக்கு திருப்தி வராது. ஏன்? அவன் வெறும் சரீரம் அல்ல வெறும் சாப்பாட்டால் நிரப்புறதுக்கு, வெறும் மனம் அல்ல வெறும் படிப்பாலையும் அறிவால் நிரப்புறதுக்கு அவன் ஆவியா இருக்கிறான். அவன் ஆவியா இருக்கிறபடினாலே எவ்வளவு படிப்பும் எவ்வளவு அறிவும் எவ்வளவு உலக பிரகாரமான சரீர பிரகாரமான வசதிகளும் இருந்தாலும் கூட அவனுக்கு திருப்தியா இருக்கிறது கிடையாது. ஆகையால் தான் ரொம்ப பணக்கார தேசத்தில் உள்ளவங்க எல்லாம் சாகரன்றாங்க. அங்கதான் சூசைடு ரொம்ப ஜாஸ்தியா. நான் வாஸ்தவ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஸ்வீடன்ல தான் சூசைடு ரொம்ப ஜாஸ்தி. அங்கதான் பெர் கேபிட்டா தனிநபர் வருமானம் உலகத்திலேயே உயர்ந்த வருமானங்கள்ல ஸ்வீடன் நாடு ஒன்று. அங்க எல்லாம் சாகரன்றான். கேட்டா ஐயோ எனக்கு வாழ்க்கையே வேணான்றான். ஏன்யா, எல்லாம் இருக்குது, சாப்பாடு இருக்குது, வீடு இருக்குது, உனக்கு பணம் இருக்குது, எல்லாம் இருக்குது, ஏன் சாகுற? வேண்டாம், வெறுத்திருச்சு, நான் சாகுறேன்றான். ஏன்? மனுஷனை பணமும் அறிவும் மற்ற காரியங்களும் திருப்திப்படுத்த முடியாது. மனுஷனை திருப்திப்படுத்த வேண்டும் என்றால் அவன் தன்னுடைய தேவனே வந்து சேர வேண்டும். அவனுக்குள்ளாக இந்த பறவை எப்படி மேட்டிங் சீசன்ல உறவை நாடி ஓடுகிறதோ, அந்த உறவுக்காக ஏங்கி அந்த பறவை கூட்டை நோக்கி ஓடுகிறதோ, அலைகிற பறவை கூட, என்னைக்கும் தங்காத பறவை கூட உறவை நோக்கி ஓடுகிறதோ, அதுபோல மனுஷன் ஒவ்வொருவனும் அவனுக்குள்ளாக அந்த உறவுக்காக ஏங்குகிறான் என்பதுதான் தேவனுடைய வார்த்தையினுடைய சத்தியம். மனுஷன் ஏங்கிக் கொண்டிருக்கிறான் இந்த தேவனோடு உள்ள உறவுக்காக, தேவனண்டையில போய் சேரும்படியாக, தேவனை கிட்டி சேரும்படியாக, தேவனை கண்டடையும்படியாக, இந்த மெய்யான தேவனை கண்டடைந்து அவரை அறிந்து கொள்ளும்படியாக உள்ளத்திலே அவனுக்கு ஒரு ஏக்கம் இருக்கிறது. அது இருக்குது உள்ளத்துல. நிறைய பேர் இன்றைக்கு எப்படி இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க? உள்ளத்துல ஏதோ ஒரு தேவை, உள்ளத்தில் ஏதோ ஒரு ஏக்கம், ஏதோ ஒரு நிம்மதி இல்லாத நிலை. தேவனை தேட வேண்டும், எப்படியோ நான் சமாதானத்தை அடைய வேண்டும் என்கிற எண்ணத்திலே என்றைக்கோ ஒரு நாள் இங்க வந்தீர்கள், ரட்சிக்கப்பட்டீர்கள், உங்களுடைய வாழ்க்கை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தீர்கள். ஆகையால் தான் நீங்க இருக்கிறீர்கள். உள்ளத்துல மனுஷனுக்கு அப்படி ஒரு இழுப்பு இருக்குது, எங்கேயோ நமக்கு ஒரு உறவு இருக்குது, தேடி போக வேண்டும் என்கிற ஒரு உள்ளான ஒரு உள்ளுணர்வு அவனுக்குள்ளாக இருந்து கொண்டே இருக்கிறது. ஆகையால் தான் இன்றைக்கு நாம் தேவனிடத்தில் வந்திருக்கிறோம். தகவலான் குருவி அப்படிதான் உறவை நோக்கி ஓடுகிறது. மேட்டிங் சீசன்ல அங்க ஓடி போய் அந்த நேரத்தில் மட்டும்தான் தங்குமாவாங்க ரொம்ப நீண்ட நாட்களாக. அப்படி அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகவலான் குருவிக்கு கூடும் கிடைத்ததே என்று வர்ணிக்கும் போது அடைக்கலான் குருவியும் தகவலான் குருவியும் வர்ணிக்கல. அடைக்கலான் குருவி போல ஒன்றுமில்லாத இருந்த மக்களையும், தகவலான் குருவி போல நிம்மதி இல்லாத இருந்த மக்களையும், இந்த ரெண்டு விதமான மக்களையும் கொண்டு வந்து இயேசுவை விசுவாசித்ததன் மூலமாக அவர்களுக்கு சந்தோஷத்தை, சமாதானத்தையும் நிம்மதியும் கொடுத்து அவர்களுக்கு வீடும் கூடும் கொடுத்து உட்கார வைக்கிறது தான் சபை. இருக்கிறீங்களா? ஒன்றுமில்லாத இருந்தவங்க, எல்லாம் இருந்து நிம்மதி இல்லாம இருந்தவங்க இந்த ரெண்டு வகையாரா தான். இவர்கள் இருவரும் வந்து தங்களுடைய மேன்மையினால வந்து மெம்பர்ஷிப் வாங்கல. எப்படி வந்தாங்க? எங்கேயாவது தஞ்சம் புகிறதுக்கு வந்தாங்க, அடைக்கலம் புகிறதுக்கு வந்தார்கள்,
எங்கேயாவது நிம்மதி கிடைக்குமான்னு வந்தார்கள். இயேசுவண்டையில் இந்த நிம்மதியை பெற்றார்கள். அப்படிப்பட்டவர்களை உடையதுதான் சபை என்று அப்போஸ்தலனாகிய பவுல் திட்டவட்டமாய் சொல்லுகிறார். எவர்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எல்லாரும் சொல்லுவோம், எவருடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவருடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள். விசுவாசிக்கிறீங்களா? பாக்கியவான்களா நீங்க? ஏன் பாக்கியவான்கள்? அங்கே இங்கே அலைஞ்சிட்டு இருந்தோம், அடைக்கலான்குரிய போல ஒண்ணும் இல்லாம இருந்தோம். இன்னைக்கு கர்த்தருடைய பிரசன்னத்தில் இருக்கிறோம், அவருடைய குடும்பத்தில் இருக்கிறோம், அங்கே அடைக்கலம் புகுந்து விட்டோம், அவருடைய பிரசன்னத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகையால் தான் நாம் பாக்கியவான்கள் என்று வேதவசனம் திட்டவட்டமாய் சொல்லுகிறது. இங்கே அக்கிரமங்கள் பாவங்கள் என்கிற இந்த இரண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை ஒரு நிமிஷம் சொல்லிவிட்டு பிறகு பாவம் மன்னிக்கப்படுவதை குறித்தும் பாவம் மூடப்படுவதை குறித்தும் சொல்லி முடிக்கிறேன். பாவம் என்று சொன்னால் எல்லா அக்கிரமும் பாவம் தான். எல்லா அக்கிரமும் பாவம் தான். எல்லா பாவமும் அக்கிரமம் அல்ல. இருக்கிறீங்களா? எல்லா அக்கிரமும் பாவம், ஆனா எல்லா பாவமும் அக்கிரமம் அல்ல. கொஞ்சம் விலைக்கு சொல்றேன். பிள்ளைய சொல்றோம், சாக்லேட் ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கிறேன், எடுக்காத, தொடக்கூடாது, தொட்டா தொலைச்சு விடுவேன்றோம். பிள்ளை என்ன பண்ணுது? கரெக்டா போய் சாக்லேட் ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து சாப்பிட்டுருது. இது பாவமா இல்லையா? பாவம் தான். கொண்டு வந்து உடனே இந்த கையை நான் வெட்டி விடுறேன். சில நாடுகளில் செய்யற மாதிரி வலது கை தான் எடுத்து இந்த கையை என்னைக்கே வெட்டிடுறேன்னு சொல்றோமா? இல்ல அடிச்சு மண்டையை உடைக்கிறோமா? இல்ல அந்த பிள்ளை செய்த அந்த பாவத்துக்காக வீட்டை விட்டு துரத்திடுறோமா? இனிமே பிள்ளைய வேணான்னு சொல்லி கிடையாது. கொண்டு வந்து 4 வாங்கி சொன்னதை ஏன் செய்யலன்னு நல்லா வலியுறுத்தி சொல்லி, விளங்குற மாதிரி சொல்லி, புத்திமதி சொல்லி, இனிமேலாவது உருப்படியாருன்னு சொல்லி ஒழுங்கா குடும்பத்தில் திரும்பவும் வச்சுக்கொள்றோம். துரத்துறது இல்ல, கையை ஒடிக்கிறது இல்ல, அந்த குழந்தைய சாகடிக்கிறது இல்ல, வெளியே துரத்துறது இல்ல, அந்த குழந்தையை திருத்துகிறோம். அவ்வளவுதான். அந்த குழந்தைய சரியா திருத்தாவிட்டால், இந்த ஒரு தடவை செய்யும் போதே திருத்தாவிட்டால், இந்த பாவம் செய்யற குழந்தை பின்ன என்ன பண்ணும்? அக்கிரமம் பண்ணும். அக்கிரமம்னா என்ன? பாவம்னா ஏதோ ஒரு தடவை கொஞ்சம் ஒரு சோதனையில செய்திருது. அக்கிரமம்னா தெரிஞ்சு இது தவறுன்னு தெரிஞ்சு தொடர்ந்து இந்த அக்கிரமத்தை பண்ணிட்டே இருக்கிறது. தினந்தோறும் சாக்லேட் திருடுறது தான். நம்ம வீட்டுல திருடுறது மட்டும் இல்ல, பக்கத்து வீட்லயும் போய் திருடணும். அப்புறம் அதுதான் அக்கிரமம். பாவத்தை கண்டித்து, பாவத்தை உணர்த்தி, பாவத்தை திருத்தாவிட்டால் அது எங்க போய் முடியும்? அக்கிரமத்தில் போய் முடியும். அதுதான் இங்க வித்தியாசம். பாவம் ஒரு மீறுதல், அக்கிரமம் என்பது அந்த மீறுதலை திரும்ப 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 தெரிஞ்சே செய்து கொண்டு அதிலேயே வாழ்ந்து கொண்டிருப்பதுதான் அக்கிரமம். நம்முடைய வாழ்க்கை பாருங்க, கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக ஒருவேளை பாவத்தில் ஆரம்பித்திருக்கலாம், ஆனா அக்கிரமத்தில் வந்து முடிஞ்சிருக்குது. எல்லாரும் என்னவா இருந்தோம்? பாவிகளாகவும் அக்கிரமக்காரர்களா இருந்தோம். எத்தனையோ பாவங்களை தெரிஞ்சு அறிந்து இது தவறு என்று சொல்லி தொடர்ந்து செய்து கொண்டு வந்தோம். தைரியமாய் செய்து கொண்டு வந்தோம், வேண்டுமென்றே செய்து கொண்டிருந்தோம், மனசாட்சிக்கு விரோதமாக செய்து கொண்டு வந்தோம், தேவனுடைய கட்டளைக்கு விரோதமாய் செய்து வந்தோம். அதுதான் அக்கிரமம். இந்த அக்கிரமங்கள் மன்னிக்கப்படுகிறது என்று வேதவசனம் சொல்லுகிறது. இந்த மன்னிக்கப்படுகிறது என்கிறதை என்ன என்று கவனிப்போம், அதனுடைய அர்த்தத்தை கவனிப்போம். அதை கவனித்தாதான் எப்படி நாம் தேவனுக்கு முன்பாக வந்து நீதிமானாக்கப்படுகிறோம் என்பது விளங்குகிறது. தாவீது சொல்லுகிறான், எவர்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்படுகிறதோ அவர்கள் பாக்கியவான்கள். அவன் அந்த மன்னிப்பை அனுபவித்திருக்கிறான். அக்கிரமம் மன்னிக்கப்படுவது என்றால் என்ன? அந்த மன்னிக்கப்படுதல் என்ற வார்த்தை இங்கே வேதத்திலே அனுப்பப்படுதல் என்கிற வார்த்தையிலிருந்து வருது. கிரேக்க மொழியில அனுப்பப்படுதல், அனுப்பி விடுதல், அனுப்பப்படுதல் என்கிற வார்த்தை. டு சென்ட் ஆர் டு பி சென்ட் அவே. ஏன் அப்படி அனுப்பப்படுதல் என்று சொல்லி இருக்கிறது? மன்னிப்பை பற்றி ஏன் அனுப்புகிறது என்று சொல்லி இருக்கிறது? அதற்கு சில காரணங்கள் உண்டு. அந்த காலத்தில் பாவ நிவாரண பலியின் நாள் என்று ஒரு நாளை குறித்திருந்தார்கள். வருஷத்தில் ஒரு நாள். அந்த நாளிலே 2 ஆட்டுக்கடாக்களை கொண்டு வருவார்கள். 2 ஆட்டுக்கடாக்களை கொண்டு வந்து ஒரு ஆட்டுக்கடாவை கொல்லுவார்கள். ரத்தத்தை சிந்தி அந்த மனுஷருடைய பாவ நிவர்த்திக்காக அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை சிந்துவார்கள் பலிபீடத்தின் மேலே. இன்னொரு ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்து அந்த ஆட்டுக்குட்டியின் மேலே அவர்கள் கைகளை வைத்து தங்களுடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் எல்லாவற்றையும் அறிக்கை செய்வார்கள். அந்த ஆட்டுக்குட்டியின் மேல கையை வைத்து அறிக்கை செய்யும் போது என்ன அர்த்தம்?
இந்த ஆட்டுக்குட்டி என்னுடைய பாவத்தை சுமக்கிற ஆட்டுக்குட்டி, என்னுடைய பாவம் எல்லாம் இப்போ இந்த ஆட்டுக்குட்டி மேல போகிறது என்று சொல்லி அது அர்த்தமாகிறது. கையை வைத்து அறிக்கை செய்யும் போது, பாவத்தை அறிக்கை செய்யும் போது, அறிக்கை செய்கிற மனுஷனுக்குள்ளாக இருக்கிற அந்த பாவம், அந்த பாவத்தின் பாரம் அந்த ஆட்டுக்குட்டி மேலாக சென்று விடுகிறது. அப்படி அறிக்கை செய்தவுடன் அந்த ஆட்டுக்குட்டியை தூரமான ஒரு இடத்திற்கு, திரும்ப கூடாத ஒரு இடத்துக்கு அனுப்பி விடுவார்கள். இதை குறித்து நாம் லேவியராகத்தில் வாசிக்கிறோம். வாசிப்போம் ஒரு நிமிஷம். லேவியராகம் 16ஆம் அதிகாரத்திலே, 16ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் 21 22 வரை. அதன் தலையின் மேல் ஆரோன் தன் 2 கைகளையும் வைத்து அதன் மேல் இஸ்ரவேல் புத்தருடைய சகல அக்கிரமங்களையும் அவருடைய எல்லா பாவங்களினாலும் உண்டான அவருடைய சகல மீறுதல்களையும் அறிக்கையிட்டு, பாருங்க, அக்கிரமங்களையும் பாவத்தையும் அந்த ஆட்டுக்குட்டியின் மேல் அறிக்கையிட்டு அவைகளை வெள்ளாட்டுக்கடாவினுடைய தலையின் மேல் சுமத்தி, அந்த ஆட்டுக்கடாவினுடைய தலையின் மேல இஸ்ரவேல் மக்களுடைய அவ்வளவு பாவத்தையும் அக்கிரமத்தையும் சுமத்தி அதை அதற்கான ஆழ்வசமாய் வனாந்தரத்துக்கு அனுப்பிவிட கடவுள். ஒரு ஆளை வச்சு கூட்டு போய் வனாந்தரத்தில் விட்டுட்டு வா இந்த ஆட்டுன்னு சொல்றாங்க. அந்த வெள்ளாட்டுக்கடா அவருடைய அக்கிரமங்களை எல்லாம் தன்மேல் சுமந்து கொண்டு குடியில்லாத தேசத்துக்கு போவதாக அவன் அந்த வெள்ளாட்டுக்கடாவை வனாந்தரத்திலே போகவிட கடவன். இந்த போகவிட கடவன்றது பாருங்க, அனுப்பி விடுறது. இந்த அனுப்பி விடுற வார்த்தை தான் மன்னிப்பு என்கிற வார்த்தை, அதிலிருந்து தான் வருகிறது. மன்னிப்பு என்கிற வார்த்தை இப்படி அனுப்பி விடுகிறார்கள் பார்கள், அதிலிருந்து தான் வருகிறது. இந்த ஆட்டுக்கடா எல்லாருடைய பாவங்களையும் சுமந்த ஆட்டுக்கடாவாக வனாந்தரத்திலே தான் திரும்ப முடியாத இடத்திற்கு அனுப்பப்படுகிறது. ஒரு நாளும் அது திரும்பி வர முடியாது. தூரமாய் கொண்டு போய் விட்டு அந்த ஆடு திரும்ப தன்னுடைய வழியை கண்டுபிடிக்காத ஒரு இடத்துக்கு கொண்டு போய் விட்டு விட்டு வருகிறான். ஜனங்கள் அதை பார்த்து கொண்டு நிற்கும் போது அவர்கள் ஒரு காரியத்தை உணர்கிறார்கள். என்ன? இதோ போகுது என் பாவம், அதோ போயிடுச்சு, அதோ அங்க தெரியுது பார், போய்கிட்டே இருக்கு, இன்னும் போயிட்டே இருக்கு, நின்று பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த ஆட்டுக்கடா அந்த ஆளால கூட்டி கொண்டு போகப்படுகிறது. போகுது பார், போகுது பார்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் நின்று போகுது போகுதுன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் தெரியாது, கண்ணுக்கு தெரியாத தூரத்துக்கு போயிடுது. அவன் கொண்டு போய் தூரமா விட்டு விட்டு திரும்ப சொல்றான், இனிமே வராது, நான் கொண்டு போய் வனாந்தரத்துல ஒரு மூலையில விட்டு வந்துட்டேன், அது இனிமே வர்றதுக்கு சான்ஸே கிடையாது. ஒன்னும் நம்முடைய பாவங்கள் திரும்பவே திரும்பாது நம்மிடத்திலே. திரும்ப அந்த பாவத்தினுடைய நினைவே வேணாம், அதனுடைய குற்ற உணர்வே வேண்டாம், அது போயிடுச்சு என்று வந்து சொல்லுவான். அப்பொழுது இவர்கள் சந்தோஷம் அடைவார்கள். இவருடைய பாவம் நீங்கி விட்டது என்ற ஒரு உணர்வுகளுக்குள்ளாக வரும் குற்ற உணர்வு நீங்கி தேவனோடு சமாதானத்தை பெறுவார்கள். இதைத்தான் உள்ளர்த்தமாக வைத்துக் கொண்டு எவருடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ என்று தாவீது சொல்லுகிறார். மன்னிக்கப்பட்டது என்று சொன்னால் இந்த அர்த்தத்தில் தான் அனுப்பிவிடப்பட்டது. யாருடைய அக்கிரமங்கள் எல்லாம் மூட்டை கட்டி இயேசுவின் மேல வைத்து அனுப்பிவிடப்பட்டதோ, தூரமாய் நீக்கப்பட்டதோ, கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் பாவங்களை விலக்குவேன் என்று சொன்னவர் அப்படி விலக்கி போட்டு விட்டார். சமுத்திரத்தின் ஆழத்தில் அதை கொண்டு போய் போட்டு விட்டார். இயேசுவின் மீது வைக்கப்பட்ட பாவம், கல்வாரி சிலுவையில இயேசு தொங்கின போது நம்முடைய பாவங்கள் எல்லாம் அவர் மீது சுமத்தப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய பாவத்தை சுமக்கிற தேவ ஆட்டுக்குட்டி அவர். ஆகையால் தான் யோவான் சொல்லுகிறார், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லுகிறார். யோவான் ஸ்நானகன் இயேசுவை அந்த போக்காடாக பார்க்கிறார், சுமந்து கொண்டு போகிற ஆடாக. அப்ப செத்த ஆடு யாரு? அதுவும் இயேசுதான். பாருங்க, ஒரே ஆட்டை வச்சுக்கொண்டு சாகிறதையும் பிறகு பாவத்தை தூக்கி கொண்டு போறதையும் ரெண்டுத்தையும் காமிக்க முடியாது. ஒரு ஆடு செத்த உடனே அது எந்திரிச்சு நடன்னு சொல்ல முடியாது வனாந்தரத்து. ஆகையால் தான் 2 ஆடை கொண்டாந்தாங்க. இந்த இயேசுனுடைய இந்த 2 விதமான காரியங்கள். ஒன்னு, அவருக்காக அவர் நமக்காக ரத்தத்தை சிந்துகிறார், நம்முடைய பாவத்துக்கு என்று பிராயச்சித்தத்தை செய்கிறார். அவருடைய ரத்தத்தால் நம்முடைய பாவங்கள் கழுவப்படுகிறது, நம்ம கழுவப்படுகிறோம், சுத்திகரிக்கப்படுகிறோம். ரத்தம் இல்ல, ரத்தம் சிந்தது இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது. ரத்தத்தை சிந்தி ஜீவனை விடுகிறார் இயேசு. அதை ஒரு ஆடு காமிக்குது. ரத்தத்தை சிந்தி ஜீவனை விட்டவர் மட்டுமல்ல இயேசு, நம்முடைய பாவத்தை நம்ம விட்டு விலக்கி தூக்கி கொண்டு தூரமாய் கொண்டு போய் போடுகிறவரும் இயேசுதான் என்பதை இன்னொரு ஆடு காண்பிக்கிறது. அதுதான் 2 ஆடை வச்சு இந்த ஒரு இயேசு செய்யறதை 2 ஆடு காண்பிக்க வேண்டியதா இருந்தது பழைய ஏற்பாட்டில். இயேசு நம்முடைய பாவங்களுக்காக மரித்தது மட்டுமல்லாமல், பிராயச்சித்தமாய் தம்முடைய ரத்தத்தை சிந்தினது மட்டுமல்லாமல், நம்முடைய பாவத்தை சுமந்து கொண்டு போய் தூரமாக்குகிறவர், நம்மை விட்டு விலக்குகிறவராய் அவர் இருக்கிறார் என்பதை இந்த 2 ஆடும் காமிக்கிறது. அதே மாதிரிதான்
அந்த காலத்தில் குஷ்டரோகியா இருந்தால் அவன் சுத்திகரிக்கப்பட வரும்போது 2 பறவைகளை கொண்டு வர வேண்டும். குஷ்டரோகம் என்பது பாவத்துக்கு சமானமாக இருந்தது. பாவத்தை எப்படி நிவர்த்தி செய்வது என்பதை காண்பிக்கிறதுக்கு குஷ்டரோகியினுடைய சுத்தமாக்குதல் அங்கு உபயோகப்படுத்தப்பட்டது. பழைய ஏற்பாட்டில் 2 பறவையை கொண்டு வருவார்கள். ஒரு பறவையை கொன்று அதனுடைய ரத்தத்தை ஒரு பாத்திரத்தில் பிடிப்பார்கள். இன்னொரு பறவையை உயிரோடு தூக்கி அந்த ரத்தத்துக்குள்ள தோய்த்து எடுத்து அந்த பறவையை பறக்க விடுவார்கள். பறக்க விடும்போது யாருடைய பாவத்துக்காக அந்த நிவாரணம் செய்யப்பட்டதோ, ரத்தம் சிந்தப்பட்டதோ, அவன் அப்படியே பார்க்கிறான். அந்த பறவை நீல வானத்தை நோக்கி இந்த பறவை சிவப்பு ரத்தத்தை சுமந்து கொண்டு போகிறது. அதை பார்க்கும்போது அவனுக்கு தெரிகிறது, என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, என்னுடைய பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படுகிறது, என்னுடைய பாவங்கள் என்னை விட்டு அகற்றப்படுகிறது, என்னுடைய பாவத்தை இந்த பறவை தூக்கி கொண்டு போய்விட்டது, ரத்தத்தினால் என்னுடைய பாவங்கள் அகற்றப்படுகிறது என்பதை அவன் அறிகிறான். அது மட்டுமல்லாமல் எப்படியா உனக்கு பாவம் மன்னிக்கப்பட்டது எப்படி நிச்சயம் இருக்கிறது என்று கேட்டால் அவன் சொல்லுவான், எனக்கு தெரியும், அந்த ரத்தம் இங்கிருந்து சுமந்து கொண்டு அங்கே செல்லப்பட்டது, வானத்துக்கு தேவனிடத்தில் கொண்டு செல்லப்பட்டது, அங்கே எனக்காக அது செலுத்தப்பட்டது, அது ஏற்றுக்கொள்ளப்பட்ட, அதை விலக்கி போட்டார், என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இந்த விதத்தில் என்னுடைய பாவங்களை இயேசு நிவர்த்தி செய்தார், ஆகையால் தான் நான் இன்றைக்கு நீதிமானாயிருக்கிறேன் என்று அந்த அர்த்தத்திலே தாவீது சொல்லுகிறார். எல்லாரும் சொல்லுவோம், எவர்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ, இயேசுவின் சிந்தப்பட்ட இரத்தத்தினால் நிவர்த்தியாக்கப்பட்டதோ, இயேசு உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிறவராக அந்த பாவங்களை சுமந்து தீர்த்திருக்கிறார். அப்படிப்பட்டவர்கள் பாக்கியவான்கள். தாவீது என்ன பேசுறார்? பழைய ஏற்பாட்டில் இயேசுவை பற்றி பேசுறார். அவர் என்ன சொல்றார்? 10 கற்பனை என்ன சுத்தமாக்கல, நியாயப்பிரமாணத்தினால் நான் நீதிமானாகவில்லை, என்னுடைய தகுதியினால் நான் நல்லவனா இருக்கிறபடினால் நான் தேவனிடத்தில் வரவில்லை, இயேசுடைய சிந்தப்பட்ட ரத்தம் அவர் கிருபையா என்னுடைய பாவத்தை சுமந்து தூக்கி கொண்டு போய் தூரமாக்கினாரே, அதனாலதான் என்னுடைய பாவம் அப்படி தூக்கி தூரமாக்கப்பட்டதனால், மன்னிக்கப்பட்டதனால் நான் நீதிமானானேன் என்று சொல்லுகிறார். எவருடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள், எவருடைய அக்கிரமங்கள் மூடப்பட்டதோ என்று சொல்லுகிறார். அடுத்தது, மூடப்படுகிறது என்ற வார்த்தை புதிய ஏற்பாட்டில் சாதாரணமாக பார்க்கவே முடியாது. ஏனென்றால் மூடப்படுகிறது, பாவங்கள் மூடப்படுவது பழைய ஏற்பாட்டுக்கு உரியது. பழைய ஏற்பாட்டில் பாவம் மூடப்பட்டது, புதிய ஏற்பாட்டில் மூடப்படல. மூடப்பட்ட பாவம் வெளியே கொண்டு வந்து சிலுவையில் வைத்து அறைந்து அங்கே சரி செய்யப்பட்டது, அந்த பாவம் தண்டிக்கப்பட்டது. நிறைய பேர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் பழைய ஏற்பாட்டில் தேவன் பாவத்தை மூடினபடினாலே அப்படியே மூடி வச்சிடறாரு. ஞாபகம் இருக்குது, நான் சொல்லியிருக்கிறேன், வேதாம் கல்லூரியில் படிக்கும்போது அங்கே தினந்தோறும் வந்து செக் பண்ணுவாங்க, ரூம் எல்லாம் கிளீனாக வச்சிருக்கிறோமா எல்லாம். பாருங்க, வாலிப பசங்க ஒருத்தனும் கிளீன் பண்றதுல சரியான நாட்கள் கிடையாது. எல்லாம் வீட்டுல இருந்து ஒன்றும் ஒழுங்கில்லாத வந்தவனுங்க வந்து எல்லாம் அந்த அசுத்தத்திலே பறந்துட்டு இருப்பான், கிளீன் பண்ண மாட்டான். துணியெல்லாம் தூக்கி அங்கங்க மூளைக்கு வீசிட்டு கட்டிலையும் எல்லாத்துலேயும் கிடைக்கும், துணி சேர்லையும் டேபிள்லையும் எல்லாத்துலேயும் கிடக்கும். ஆகையால தினந்தோறும் நாங்கள் வந்து கிளாஸுக்கு போயிருக்கிற நேரத்தில் ஒரு வாத்தியார், ஒரு ப்ரொஃபஸர் வந்து அவருக்கு ஒரு சாவி இருக்குது, அந்த ஒரு சாவியில் அத்தனை 100கணக்கான ரூமும் திறக்கும். மாஸ்டர் கீ அது. எங்களுக்கெல்லாம் தனித்தனி சாவி, என் ரூம் சாவி இன்னொரு ஆள் ரூம் திறக்காது. ஆனால் இவர்கிட்ட ஒரு சாவி இருக்குது, அது எல்லா ரூமையும் திறக்குது. நாங்கள்லாம் கிளாஸில் இருக்கிற நேரம் இவர் வருவார், எல்லா ரூமையும் வந்து திறப்பார். திறந்து உள்ள வந்து எல்லாம் பெட்டெல்லாம் போட்டிருக்காங்களா, சட்டையெல்லாம் தூக்கி ஒழுங்காக தொங்க விட்டுருக்காங்களா, எல்லாம் சுத்தமாக வச்சிருக்காங்களான்னு பார்ப்பார். நாங்கள் என்ன பண்ணுவோம், இவர் வருவார்னு தெரிஞ்சு அந்த பெரிய கிளாசெட் இருக்கும், துணியெல்லாம் மாட்டுற இடம், அதுக்கு ஒரு மூடி இது இருக்கும், கதவு மாதிரி. எல்லா துணியும் அப்படியே மொத்தமாக போட்டு அழுக்கு துணியெல்லாம் அப்படியே தூக்கி உள்ள தள்ளி அந்த கதவை தூக்கி மூடிட்டு கிளீனாக பெட்டை விரிச்சுட்டு அவர் அதை திறக்கக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணிட்டு இருப்போம். அங்கே உட்காந்துட்டு கிளாஸில் உட்காந்துட்டு திறந்தாருன்னா வம்புன்னு. சில நேரம் அதையும் திறந்து பார்ப்பார் அவர், சில நேரம் கிருபையா தப்பித்துக் கொள்வோம். பாருங்க, சிலர் நினைச்சுக்கிறாங்க பாவத்தை அப்படியே ஆண்டவர் மூடிடுறாரு, அதோட அப்படியே விட்டுறாரு, மூடி அப்படியே விட்டுறாரு. என்ன ஆகுறது பாருங்க, எல்லா பாவத்தையும் அழுக்க கார்பெட்டு கடியில தள்ளி மூடுற மாதிரி மூடிட்டு இருந்தா கார்பெட் வர வர உயரமாயிட்டே வரும், அழுக்கு இன்னும் அதிகமாயிட்டே போகும். மூடப்படுகிறது என்பது கொஞ்சம் டெம்பரரி மெஷர் தான், அது தற்காலிகமாய் எடுக்கப்படுகிற ஒரு நடவடிக்கை. இப்ப நேரம் இல்லை, கொஞ்சம் அடியில் தள்ளி விட்டுலாம், விருந்தாளி எல்லாம் வர்றாங்க,
அழுக்கெல்லாம் வெளியே தெரியக்கூடாது, கொஞ்சம் அடியில் தள்ளுறோம். அதுக்குன்னு தினந்தோறும் அடியிலே தள்ளிட்டு இருக்கிறோம் கிடையாது. அடுத்த நாள் என்ன பண்றோம்? ஒழுங்கா எடுத்து கார்பெட்டெல்லாம் தூக்கிட்டு ஒழுங்கா சுத்தம் பண்றோம். மாப் பண்ணி கிளீன் பண்ணி எல்லாத்தையும் சுத்தம் பண்றோம். மூடப்படுகிறது என்பது தேவன் பழைய ஏற்பாட்டு காலத்துல கொஞ்ச காலத்துக்கு இயேசு வரும் வரைக்கும் இதை கொஞ்சம் மூடி வைக்கிறேன்னாரு. இயேசு வருகிற வரைக்கும் பாவிகளாயிருந்த மக்கள் தேவனிடத்தில் வரும்போது அவருடைய பாவங்கள் மூடப்பட்டது. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு எல்லாம் தேவனிடத்தில் வந்தார்கள். எப்படி வந்தார்கள்? ரத்தம் சிந்ததுனால அவருடைய பாவங்கள் மூடப்பட்டது. மூடப்பட்டதுன்னு சொன்னா அந்த நேரத்துக்கு தற்காலிகமாக தேவன் என்ன சொன்னார்? சரி, நான் அதை பார்க்கல, அடியில தள்ளிடு, மூடிடலான்ட்டார், அவ்வளவுதான். ஆனா நிரந்தரமா நான் பார்க்க மாட்டேன்னு சொல்ல. மூடப்பட்டது ஒரு நாள் அங்கிருந்து எடுக்கப்பட்டு கொண்டு போய் குப்பையில போடப்பட வேண்டும். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு அவருடைய பாவங்கள் மூடப்பட்டது. நிரந்தரமா மூடப்பட்ட நிலையிலே அல்ல. இயேசு ஒரு நாள் வந்தபோது, சிலுவையில் அவர் ஏறின போது, நமக்காக மரித்த போது அந்த மூடப்பட்ட பாவங்கள் திறக்கப்பட்டு அந்த பாவங்களை எல்லாம் மூட்டை கட்டி கொண்டு வந்து இயேசுவின் மீது சுமத்தினார்கள். இயேசு ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, எலியா, எலிசா, மற்ற எல்லா தீர்க்கதரிசிகள் எல்லாருடைய பாவத்தையும் இயேசு சுமந்தார். இருக்கிறீங்களா? சிலர் கேட்கிறாங்க, ஏயா பழைய ஏற்பாட்டில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு எல்லாம் ரட்சிக்கப்படலையா? இயேசு வர்றதுக்கு முன்னாலே ரட்சிக்கப்பட்டாங்க இல்லையா? அப்படி இயேசு வர்றதுக்கு முன்னாலே ரட்சிக்கப்பட்டால் அப்புறம் ஏன் பாவம் இவர் சிலுவையில மரிச்சு ரத்தம் சிந்தி இதெல்லாம் பண்ணணும்? அது மாதிரியே ரட்சித்துட்டு போறாரு ஆண்டவர். ஆபிரகாம் எப்படி ரட்சித்தாரோ அது போலயே ரட்சித்துட்டு போறாரு. ஈசாக்கு எப்படி ரட்சித்தாரோ அது போலயே ரட்சித்துட்டு போறாரு. அவங்களெல்லாம் சிலுவையில இயேசு மரிச்சு ரத்தத்தை சிந்தி பாடுபட்டதுனாலயா மரிச்சாரு? அவர்களெல்லாம் ரட்சித்தது போலயே ரட்சித்துட்டு போட்டுமே, ஏன் இவரை பாவம் கொண்டு வந்து சிலுவையில பாடுபடுத்தினார்னு கேட்கிறாங்க. ஒரு காரியம் வழங்குகிறது அல்ல. பாவம் என்றைக்குமே மூடப்பட்டு இருக்க முடியாது. தற்காலிகமாக தான் மூடப்பட முடியும். அதை எடுத்து கொண்டு வந்து ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு எல்லாருடைய பாவத்தை கொண்டு வந்து சிலுவையில வைத்து இயேசு அதை சுமந்தார். அதை சுமந்து தீர்த்தார். அவருடைய பாவங்கள் வெறும் மூடப்பட்டு அப்படியே விடப்படவில்லை, தற்காலிகமாக தான் மூடப்பட்டது. பிறகு அந்த பாவங்கள் சரியான விதத்திலே நிவர்த்தி செய்யப்பட்டது என்பது வேத வசனத்தினுடைய சத்தியமாயிருக்கிறது. பழைய ஏற்பாட்டு கால பாவம் மூடப்பட்டவர்கள் யாவரும் தற்காலிகமாக தேவனிடத்தில் சேரக்கூடிய ஒரு வழிதான் அது ஒழிய நிரந்தரமாக அப்படியே மூடப்பட்டு கிடையாது. அதை எடுத்து இயேசு சுமந்தார். இயேசு அதை சுமந்து தீர்த்தார். இயேசு நம்முடைய பாவங்களை மட்டுமல்ல, அவருடைய காலத்தில் வாழ்ந்தவர்கள் பாவம் மட்டுமல்ல, அவருடைய காலத்துக்கு பிறகு வாழ்கிற நம்முடைய பாவம் மட்டுமல்ல, அவருடைய காலத்துக்கு முன்பாக வாழ்ந்த அனைவருடைய பாவத்தையும், அதாவது மனு வர்க்கத்தின் சகல பாவத்தையும், முதல் மனிதனிலிருந்து கடைசி மனிதன் வாழ போகிறானே அவ்வளவு மனிதனுடைய பாவத்தையும் சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். அதுதான் இயேசுவினுடைய சிலுவையினுடைய அந்த மீட்பின் செயல். எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்தார். இங்கே அருமையாக ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது, கவனிப்பு. எவருடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவருடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள். எல்லாரும் சொல்லுங்க, நான் பாக்கியவான், நான் பாக்கியவான். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு பாக்கியவான், ஏன்னா அவன் பாவம் மூடப்பட்டது. தாவீது பாக்கியவான், ஏன் அவன் பாவம் மூடப்பட்டது. நாமெல்லாம் பாக்கியவான்கள், ஏன் நம்முடைய பாவங்கள் சிலுவையில் அறையப்பட்டது, இயேசுவோடு கூட தொலைந்து விட்டது. அவருடைய பாவம் மூடப்பட்டிருந்தாலும் பிறகு கொண்டு வந்து சிலுவையில் அறைஞ்சு அதை தேவன் அதை தொலைத்து போட்டார், அதை சுமந்து தீர்த்தார். அந்த அர்த்தத்தில் தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எவருடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவருடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள். எவருடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாது இருக்கிறாரோ அவன் பாக்கியவான் என்று தாவீது சொல்லி இருக்கிறான். அது சொல்றதுக்கு முன்னால கடைசியா ஒரு காரியத்தை சொல்லிடுறேன். எவர்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதோ அப்படி சொல்லியிருக்க. எவர்களுடைய என்ற ஒரிஜினல் லாங்குவேஜில், அதாவது எபிரேய மொழியில, பழைய ஏற்பாட்டில் சங்கீதத்தில் தாவீது இந்த வசனத்தை சொல்லும்போது அதிலே அந்த சப்ஜெக்ட் இல்லவே இல்லைன்றாங்க. சப்ஜெக்ட்னு சொன்னா எவர்களுடைய அப்படிங்கிறது இல்லவே இல்லைன்னு சொல்றாங்க. அதை அர்த்தம் விளங்குகிறதுக்காக மொழிபெயர்க்கிறவர்கள் அதை சேர்த்திருக்கிறார்கள் என்றும் சொல்லுகிறார்கள். ஆங்கில வேதாகமத்திலே இட்டாலிக்ஸ்ல போட்டிருப்பார்கள். அர்த்தம் விளங்குவதற்காக அப்படி சப்ஜெக்டையும் சேர்த்திருக்கிறார்கள். அந்த சென்டென்ஸ்ல என்ன அர்த்தமாகிறது? பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று பொதுவாக சொல்லாமல்
ஒரு blank செக் மாதிரி. இது செக் பார்த்திருக்கீங்களா? செக்ல என்ன சொல்லிருது? பே டு தி ஆர்டர் ஆஃப் அப்படின்னு போட்டு ஒரு கோட் இருக்கும், அவ்வளவுதான். அதுல யார் பேரை வேணா ஃபில்அப் பண்ணலாம், போட்டு சைன் போடலாம். இது அந்த மாதிரி வசனம். இது blank செக் மாதிரி வசனம். அமௌண்ட் போட்டாச்சு, கையெழுத்தும் போட்டாச்சு, பேரு தான் போடல. நம்ம பேர் அதுல போட்டுக்க வேண்டியதுதான். எவர்களுடைய இடத்துல சாம் செல்லதுரைன்னு பேர் போட்டுக்க வேண்டியதுதான். உங்க பேரையும் போட்டுக்க வேண்டியதுதான், இல்லையா? அந்த பேரை போட்டுக்கிட்டு பாவம் மன்னிக்கப்பட்டது ஆகையால் நான் பாக்கியவான் என்று சொல்ல வேண்டியதான். அப்படி சொல்றதுக்காக அந்த வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. சாம் செல்லதுரையுடைய பாவம் மன்னிக்கப்பட்டது ஆகையால் அவர் பாக்கியவான். உங்களுடைய பேரை போட்டு நீங்க சொல்லலாம், இன்னாருடைய பாவம் மன்னிக்கப்பட்டது ஆகையால் அவர் பாக்கியவான். பாருங்க, நீதிமானாக்கப்படுகிறது என்று சொன்னா நிறைய பேருக்கு விளங்கவே மாட்டேங்குது. என்ன நினைக்கிறாங்க, எப்படி அவ்வளவு சுலபமா நீதிமான் ஆக்கிறார் ஆண்டவர்னு சொல்லி. ஒரு கதை ஒன்று சொல்றாங்க, இங்க வாசித்த ஞாபகம் எனக்கு. அமெரிக்காவில் உள்ள ஒரு பெரிய பேங்க், பெரிய கோடிக்கணக்கில் கடன் கொடுக்கிற பேங்க், சாதாரண நாட்களோட அவ்வளவு அவர்கள் ஒன்று செய்கிறது கிடையாது. ஆனால் உலக மகா யுத்தம், முதலாவது உலக மகா யுத்தத்துக்கு பிறகு அவர்கள் இந்த போர் சேவகர்களாயிருந்து திரும்பி வர்றவர்களுக்கு விசேஷித்த கடன் கொடுக்கும்படியாக ஏற்பாடு செய்து, சாதாரண கடன், சின்ன கடன், கோடிக்கணக்கா இல்லாம சாதாரண போர் சேவகனுக்கு தொழில் ஆரம்பிக்கவோ அல்லது பல காரியங்களை செய்யவோ, வீடு கட்டவோ, எதுக்கோ கடன், சின்ன கடன் கொடுக்க ஆரம்பித்தார்கள். கொடுக்க ஆரம்பித்து ஏராளமான பேர் போய் அங்க கடன் வாங்கினார்களாம். அதுல ஒருத்தன் போய் கடன் வாங்கியிருக்கான். போயிருக்கான், போன உடனே ஃபார்ம் எல்லாம் கொடுத்துருக்காங்க. போர் சேவனா இருந்தவன் போய் ஃபார்ம் எல்லாம் ஃபில்அப் பண்ணி கொடுத்த உடனே நாளைக்கு திரும்பி வந்தாங்க. நாளைக்கும் போய் லைன்ல நின்று இருக்கான். $600 கடன் அந்த காலத்துல. அடுத்த நாள் போய் லைன்ல நின்று கேட்டோன்னா அந்த கிளர்க்கு என்ன சொன்னாரா, கொஞ்சம் இருங்கன்னு சொல்லிட்டு நேரம் உள்ள போனாராம். உள்ள போனவர் 10 நிமிஷமா வரலாம், எல்லாம் லைன்ல நிக்கிறாங்க. எனக்கு என்னடா 10 நிமிஷமா ஆளே வரல, உள்ள போனவர் காணவே காணும்னு பார்த்தா வரும்போது அந்த பேங்கினுடைய பிரசிடென்ட்டே கூட வர்றாராம். உலகத்திலேயே ஒரு 3 பெரிய பேங்க்ல ஒரு பேங்க் அது. அந்த பிரசிடென்ட்டே கூட வர்றாராம் அந்த கிளார்க்கோட நடந்துகிட்டு. அங்க வந்து இவர் தான் சார் அவர் என்ன கடன் வாங்குற ஆளை பார்த்து அந்த கிளார்க்கு, இங்க வாப்பா உள்ளன்னு கூப்பிட்டு கொஞ்சம் என்னோட ஒரு போட்டோ எடுத்துக்கணுமே என்னாராம். இந்த ஆளுக்கு விலை திருச்சி, என்னடா இது நம்மளோட போட்டோ எடுக்க சொல்றாங்க, நம்ம யாரு இந்த கடன் கேட்டா $600 கடனுக்கு வந்து நின்னா பிரசிடென்ட்டே பேங்கினுடைய தலைவரே வந்து என்னோட போட்டோ எடுத்துக்கணும்னு சொல்றாருன்னு பார்த்தா அப்புறம் விலைக்கு சொன்னாங்களாம் கூட கொண்டு போய், இந்த மாதிரி $1 பில்லியன் வரைக்கும் கடன் கொடுத்திருக்கிறோம். அந்த $1 பில்லியன்த் அதாவது இத்தனை கோடி ரூபாய் வரைக்கும் கடன் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் திட்டமிட்டு இருக்கிறோம். சரி 100 கோடின்னு வச்சுக்கோங்களேன். 100 கோடி கொடுக்கும் போது அந்த 100வது கோடி யாரு, அந்த 100வது கோடி யார் தாண்டாங்களோ அந்த ஆளுடைய கடனை இலவசமா கொடுத்துடலான்னு நாங்க ஒரு தீர்மானம் பண்ணி வச்சிருக்கிறோம். அதுக்காக தான் உங்களை போட்டோ எடுக்க போறோம். உங்களுக்கு எல்லாம் சைன் பண்ணிட்டீங்க, கடனுக்கான பேப்பர்லாம் சைன் பண்ணிட்டீங்க, எல்லாம் பண்ணிட்டீங்க, அதெல்லாம் இப்ப திருப்பி கொடுத்துட போறோம். நீங்க கடனை கேட்ட அமௌண்ட்டையும் கொடுக்க போறோம்னா. இந்த ஆளுக்கு ஒரு ஆச்சரியம், என்னடா அது கடன் கேட்டு வந்தோம், லைன்ல நிக்க வச்சு ஆகலன்னு வருத்தப்பட்டோம், இவ்வளவு நேரம் நிக்கிறோமே. கடைசியில பார்த்தா காசு சும்மா கிடக்குது. பாருங்க, இவனுக்கு முன்னால இருந்தாலும் இவனை விட நல்ல ஆளா இருந்திருக்கலாம். இவனுக்கு முன்னால வந்த 10 பேர் இவனை விட யோகியமான ஆட்களா இருந்திருக்கான். பின்னால இருந்து வந்த இவனுக்கு பின்னால காத்துக்கிட்டு நிக்கிற ஆட்கள் இவனை விட இன்னும் நல்லவர்களாகவும் உயர்ந்தவர்களாகவும் இருக்கலாம், அறிவிலையும் பண்புலையும் எல்லாத்துலயும். எப்படியோ அது இவனுக்கு அடிச்சது. எப்படியோ இவன் வந்து கடன் வாங்குற நேரத்துல அவருடைய திட்டம் அப்படி இருந்தது. இவனை கூப்பிட்டு போட்டோ எடுத்து பேப்பர் எல்லாம் சைன் பண்ணதெல்லாம் திருப்பி கொடுத்துட்டு அவன் கடனை கேட்ட அமௌண்ட்டையும் கையில கொடுத்துட்டாங்க. தெரிஞ்சிருந்தா கொஞ்சம் ஜாஸ்தியை கேட்டிருப்பான், அதனால தான் வெளியே சொல்லல. நீதிமானாக்கப்படுகிறது அப்படிதான். நாம் பாவின்றது கையெழுத்து போட்டோம், கடனுக்கு இவன் கையெழுத்து போட்ட மாதிரி ஆமா நான் பாவிதான்ன்றது நமக்கு விளங்கி விட்டது, கையெழுத்து போட்டாச்சு. ஆமா நான் அக்கிரமக்காரன் தான் நாம் ஒத்துக்கொள்கிறோம், கையெழுத்து போட்டாச்சு. நமக்கு தண்டனை காத்து கொண்டிருக்கிறது, நரகம் நமக்காக காத்து கொண்டிருக்கிறது நமக்கு என்று விளங்குகிறது. எல்லாம் கையெழுத்து போட்டு சரியாயிடுச்சு, நாம் கடன் போட்டிருக்கிறோம். ஆனா திடீர்னு தேவன் என்ன பண்ணிட்டாரு, இயேசு கிறிஸ்துவை அனுப்பி நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க செய்து அதையெல்லாம் ஒன்றுமில்லாமல் ஆக்கி கடன் பத்திரத்தை திருப்பி கையில கொடுத்து இலவசமான ஈவாக ரட்சிப்பையும் கையில கொடுத்து நீ போயிட்டு வானார். அதுதான் நீதிமான். நீங்க செய்ததுல ஒண்ணும் இல்ல, நீங்க பெரிய வெட்டி புடிச்சு வந்ததுனால நீதிமான் ஆகல, நீங்க பெரிய யோகியர்களா இருந்ததுனால பெரிய நன்மை செய்து புண்ணியம் கட்டி கொண்டதுனால நீங்கள் வந்து ரட்சிக்கப்படவில்லை. அதனால அல்ல. உங்களை விட நல்லவர்கள்லாம் இருக்கிறாங்க,
என்னை விட நல்லவர்கள்லாம் இருக்கிறாங்க. ஆனால் தேவன் நம்மை ஏன் ரட்சித்தார்? எப்படி ரட்சித்தார்? எதற்காக? எப்படி இந்த ரட்சிப்பு எப்படி இந்த நீதி நமக்கு வந்து கிடைத்தது? தேவனுடைய குடும்பத்தில் அங்கத்தினர் ஆகக்கூடிய தகுதி, அவருக்கு முன்பாக நிற்கக்கூடிய திராணி எப்படி உங்களுக்கு எனக்கு கிடைத்தது? அது இப்படித்தான். நாம் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நம்முடைய தகுதி கிடையாது, நம்முடைய மேன்மை கிடையாது, நம்முடைய பதவி கிடையாது, நம்முடைய உயர்வு கிடையாது, நம்மிடத்தில் இருக்கிற ஏதோ கிடையாது. அவர் தம்முடைய குமாரனை அனுப்பி நம்முடைய கடனை தீர்த்து அதை ஒன்றுமில்லாமல் ஆக்கி நம்முடைய பாவ கடனை அவர் சுமந்து நம்முடைய தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டு நமக்காக அவர் மரித்து நமக்காக அவர் ரத்தம் சிந்தி இலவசமாக ரட்சிப்பு என்கிற ஈவை நாம் ஒவ்வொருவருக்கும் அவர் கொடுத்திருக்கிறார். அதுதான் ரட்சிப்பு. எப்பவுமே அந்த கண்ணோட்டத்தில் தான் பார்க்கணும். எப்பவுமே அந்த கண்ணோட்டத்தில் தான் பார்க்கணும். சொன்னேன் இல்லையா, போன வாரத்தில் நான் சொன்னேன், 5ஆம் வசனத்தை நான் படிக்கும்போது நான் சொன்னேன், கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக்குகிறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாயிருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். எப்படி? கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக்குகிறவர். எல்லாரும் சொல்லுங்க, கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக்குகிறவர். அப்படின்னா என்ன அர்த்தம்? தன்னுடைய கிரியின் மேல் நம்பிக்கை இல்லை. எது மேல நம்பிக்கை? பாவிய நீதிமானாக்குகிறார் என்பதன் மேல நம்பிக்கை. தான் செய்கிற ஏதோ யோகியதையினால உள்ள நம்பிக்கையில என்னை அவர் நான் பாவியா இருக்கிறதுனாலே கர்த்தர் என்னை நீதிமானாக்குகிறார் என்ற நம்பிக்கை. நான் நல்லவன் என்று சொல்லி வருகிறவனுக்கு ரட்சிப்பே கிடையாது. நான் மற்றவர்களை விட தேவலாம், அவர்களை விட எவ்வளோ பெட்டர் அப்படின்னு சொல்றவர்களுக்கு இந்த செய்தி கிடையாது. இது யாருக்கு? நான் பாவி என்று ஒத்துக்கொண்டு பாவிகளை நீதிமானாக்குகிற இடத்தில் விசுவாசம் வைக்கிறவர்களுக்கு தான் இந்த செய்தி. அவர்களுக்கு இந்த ரட்சிப்பு உண்டு. ஒரே ஒரு ரிக்குவயர்மெண்ட் தான், ஒரே ஒரு நிபந்தனை தான். அது என்ன? நான் பாவி என்று ஒத்துக்கொள்கிற நிபந்தனை. ஆம், நான் பாவிதான், என்னை அவர் நீதிமானாக்குறார், எனக்கு தகுதி இல்லைதான், ஆனால் அவர் எப்படியோ என்னை தகுதிப்படுத்துகிறார், எனக்கு யோகியதை இல்லைதான், ஆனால் என்னை அவர் எனக்கு அந்த யோகியதை தருகிறார், எனக்கு திராணி இல்லைதான், ஆனால் எனக்கு அவருக்கு முன்பாக நிற்கக்கூடிய திராணியையும் அவருடைய குடும்பத்தில் அங்கத்தினராக இருக்கக்கூடிய ஸ்லாக்கியத்தையும் பாக்கியத்தையும் எனக்கு தருகிறார் என்று சொல்லுகிறது தான் இந்த ஜஸ்டிபிகேஷன் பை ஃபெய்த், நீதிமானாக்கப்படுதல். ஆபிரகாமும் அதை தான் சொல்றாரு, தாவீதும் அதை தான் சொல்றாரு. தாவீது என்ன சொல்றாரு? இல்ல இல்ல இல்ல, நான் செலுத்தின நான் செய்த 10 கற்பனையை கை கொண்டது அல்ல, நான் செய்த புண்ணியங்கள் அல்ல, நான் செய்த தர்மங்கள் அல்ல, நான் பாவி, நான் அக்கிரமக்காரன், என்னுடைய அக்கிரமங்களை மன்னித்தார், என் பாவங்களை மூடினார், ஆகையால் நான் பாக்கியவான் சொல்றேன். எத்தனை பேர் அதை சொல்றீங்க? எல்லாரும் எழுந்து நிற்போம். எவருடைய பாவங்களை தேவன் எண்ணாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான். கடைசியாக சொல்றார், எவருடைய பாவங்களை தேவன் எண்ணாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த பேங்க்ல அந்த ஆளுக்கு நடந்தது தான், கடனை கேன்சல் பண்ணி அனுப்புறாங்க. அப்ப அவன் பாக்கியவானா இல்லையா? பாக்கியவானா இல்லையாங்க? எவ்வளவு பெரிய கடன் நமக்கு இருந்தது, பாவக்கடன், திரும்ப செலுத்த முடியாத கடன். நம்மையே கொண்டு போய் சந்தையில் வித்தாலும் செலுத்த முடியாது, நமக்குள்ள எல்லாவற்றையும் வித்தாலும் இந்த ரட்சிப்பை வாங்க முடியாது. எவ்வளவு பணம் கொடுத்தாலும் இந்த ரட்சிப்பை நாம் விலை கொடுத்து வாங்க முடியாது. அவ்வளவு பெரிய கடன் நமக்கு இருந்தது. அந்த கடனை கேன்சல் பண்ணினார். எவருடைய பாவங்களை எண்ணாது இருக்கிறாரோ அவன் பாக்கியவான். கர்த்தர் என்ன சொல்லிட்டார்? உன் பாவத்தை எண்ணல, விட்டுறேன், ஆகையால் நான் பாக்கியவான். அதை இயேசுவின் மேல வைத்து விட்டார். அங்கே எண்ணிட்டார். அவரை சிலுவையில் அவரை போட்டு பாடுபடுத்திட்டார், அவரை போட்டு அவருடைய ரத்தத்தை சிந்த வைத்துட்டார். என்னுடைய பாவங்களுக்காக அவர் மரித்தார், அவர் ரத்தம் சிந்தினார், அவர் ஜீவனை விட்டார். அங்க அவர் மீது வைக்கிறது. ஆனா என்ன சொல்லிட்டார்? நீ போலாம், உன்னுடைய பாவங்கள் எண்ண மாட்டேன், நான் அதை மனதில் வைத்துக் கொள்ள மாட்டேன், அது எனக்கு முன்பாக வராது, அதை தூரமாக்குகிறேன் என்று சொல்லிவிட்டார். ஆகையால் தான் நான் பாக்கியவான். எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். கர்த்தருக்கு முன்பாக பாக்கியவான்கள் நாம். பாவங்கள் மன்னிக்கப்பட்டதால் பாக்கியவான்கள், அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதால் பாக்கியவான்கள், பாவங்கள் நம் மீது எண்ணப்படாமல் இருக்கிறபடினால் பாக்கியவான்கள். கர்த்தர் நம்முடைய பாவங்களை நம்முடைய கணக்கில் வைக்கவில்லை, அதை இயேசுவின் மீது சுமத்தி விட்டார். ஆகையால் நாம் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா.
பாக்கியவான்கள். இருக்கிற ஒவ்வொருவரும் பாக்கியவான்கள். சபை முழுவதும் இப்படிப்பட்ட பாக்கியவான்களால் நிறைந்திருக்கிறது. இப்படிப்பட்ட பாக்கியவான்கள் சபை முழுதும். பெருமைக்காரர்கள் அல்ல, ஏதோ நான் நல்லவன், நான் பெரியவன், நான் அந்தஸ்தில் உள்ளவன், சபையில் இருக்கிறேன், அப்படி அல்ல. சபை முழுவதும் நான் பாவியா இருந்தேன், அக்கிரமக்காரனா இருந்தேன், தேவனுடைய அக்கிரமத்தை மன்னித்தான், பாவங்களை மூடினார், என்னுடைய பாவத்தை கணக்கில் வைக்கவில்லை, அதை தூரமாக்கினார், அதை அப்புறப்படுத்தினார், என்னை கிருபையா மன்னித்தார், ஏற்றுக்கொண்டார், ஆகையால் நான் பாக்கியவான் என்று சொல்லுகிறவர்கள் தான் கிறிஸ்தவ சபை. ஹல்லேலூயா. எல்லாரும் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். இந்த பெரிய பாக்கியத்துக்காக ஸ்லாக்கியத்துக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். நம்முடைய பாவங்களை மன்னித்து சுத்திகரித்து கழுவி நம்ம தேவனுடைய பிள்ளைகள் ஆக்கினபடியால் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. அவருடைய சபையில நம்மை அங்கத்தினர் ஆக்கி இருக்கிறார். அவருடைய சபையிலே, இந்த மெய்யான சபையிலே, அந்த மெய்யான விசுவாசிகள் கூடும் அந்த சபையிலே, கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையிலே நம்மை அங்கத்தினராக வைத்திருக்கிறார். அதுக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. பாக்கியவான்கள் நாம், இந்த பாக்கியத்தையும் ஸ்லாக்கியத்தையும் பெற்றவர்கள் நாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். Praise you Jesus. இன்றைக்கு பாருங்க, அநேகருக்கு ரட்சிப்பு இப்படி விளங்குகிறது இல்லை. ஏதோ நல்ல குடும்பத்திலிருந்து வந்தோம், நல்லவர்களாக இருந்தோம், ஆகையால் தேவன் என்னையும் ஏற்றுக்கொள்வார் என்கிற ஒரு தவறான கருத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதுதான் சபையில் அவர்களுக்கு அங்கத்தினர்களாக இடம் கொடுத்திருக்கலாம். ஆனால் தேவனுடைய குடும்பத்தில் அங்கத்தினராக இடம் கொடுப்பதற்கு அது உங்களுடைய தகுதி செல்லாது. அது செல்லவே செல்லாது. பாவிகளை நீதிமானாக்குகிற இடத்தில் விசுவாசம் வைத்து வர வேண்டும். அவனுடைய விசுவாசம் நீதியாக எண்ணப்படும். உங்களுடைய நம்முடைய யோகியதை செல்லாது. அங்கே தேவனுக்கு முன்பாக நம்முடைய புண்ணியங்கள் செல்லாது. அவர் நம்முடைய குமாரனை அனுப்பி சிந்தின ரத்தம், அது மட்டும்தான் செல்லும். இன்றைக்கு நான் இயேசு கிறிஸ்துவை அப்படி நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஓரளவுக்கு நான் சமுதாயத்தில் நல்லவனாக இருந்திருக்கலாம், சமுதாயத்திலே ஓரளவுக்கு நான் யோகியமுள்ளவனாக இருந்திருக்கலாம். ஆனால் இயேசு வண்டியில் வந்து நான் பாவிதான், என்னை ரட்சித்தருளும் ஆண்டவரே, என் அக்கிரமத்தை மன்னியும், என்னை சுத்திகரித்து கழுவும், உடைய பிள்ளையாக மாற்றும் என்று நான் ஒருபோதும் கேட்டதே கிடையாது. அந்த நிலைக்கு நான் வந்ததே கிடையாது. அது எனக்கு அவசியம் என்பதை நான் உணர்ந்ததே கிடையாது. அதனுடைய அவசியத்தை நான் தெரிந்து கொண்டதே கிடையாது. எல்லாம் சரியா தான் இருக்குது நினைத்து கொண்டிருக்கிறேன். இவ்வளவு நாள் அப்படிதான் இருந்து விட்டேன். ஆனால் என்னுடைய தகுதிகள் செல்லாது என்று இன்றைக்கு அறிகிறேன். இன்றைக்கு இயேசுவை நான் ஏற்றுக்கொள்ள விரும்புகிறேன். என் முழு மனதோடு அவரை ஏற்றுக்கொண்டு அவர் என்னுடைய அக்கிரமங்களை மன்னித்து அப்புறப்படுத்தும்படியாக, என்னை சுத்திகரிக்கும்படியாக நான் வேண்டுகிறேன். எனக்கு இன்றைக்கு ரட்சிப்பு தேவை என்று சொல்லுகிறவர்கள் கைகளை உயருங்கள், நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். இன்றைக்கு ரட்சிப்பு தேவை என்று சொல்லுகிறவர்கள் கைகளை உயர்த்துங்கள், உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். கைகளை உயர்த்தினவர்கள் சீக்கிரமா முன்னுக்கு வாருங்கள், சீக்கிரமா முன்னுக்கு வாருங்கள். இங்க வந்து நில்லுங்க தயவுசெய்து. சீக்கிரமாய் கைகளை உயர்த்தினவர்கள் எல்லாரும் வாங்க சீக்கிரம். அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகவலான் குருவிக்கு கூடும் தருகிறவர். ஹல்லேலூயா. மனதிலே நிம்மதி இல்லாமல் சந்தோஷம் இல்லாமல் அலைந்து திரிகிறவர்களுக்கு தஞ்சம் இயேசு. அங்கேதான் நிம்மதி. இங்க தங்குறதுக்கு வர்றோம் நம்ம, இன்னும் அலையறதுக்கு அல்ல, இன்னும் சமாதானம் இல்லாமல் அலைந்து திரிகிறதுக்கு அல்ல. இன்னும் கைகளை உயர்த்தினவர்கள் இருந்தால் வாருங்கள் சீக்கிரமாக. அலைந்து திரிகிறதுக்கு அல்ல, தஞ்சம் புகிறதுக்கு, கர்த்தருடைய குடும்பத்தில் இருப்பதற்கு, அவருடைய பாதுகாப்பின் கீழ், அவருடைய பராமரிப்பின் கீழ், அவருடைய அடைக்கலத்தின் கீழ் இருப்பதற்கு நாம் அவரிடத்தில் வந்திருக்கிறோம். உண்மையாகவே சபைனா அதுதான். சபைனா என்ன, எங்கெங்கிருந்தோ வந்து சும்மா அப்படியே மெம்பர் ஆயிட்டேன்னு கிடையாது, அப்படி கிடையாது. இயேசு வண்டியில வந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிப்பை பெற்றவர்கள், அதுதான் சபை. இப்படிதான் சபை உருவாகுது. ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு 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 சேர்க்கப்படுகிறார்கள். அவங்க எவ்வளவு சம்பாதிக்கிறாங்கன்றது இல்ல சபை, எந்த விதமான வேலையில் இருக்கிறாங்கன்னு இல்ல, எவ்வளவு படித்திருக்கிறாங்கன்னு இல்ல. சபை என்று சொன்னால் ஜனங்கள் ரட்சிக்கப்படுகிற வந்து ரட்சிக்கப்பட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டு அந்த குடும்பத்தில் அங்கத்தினர் ஆகிறார்கள். இருக்கிறவர்கள்